ஒரு சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஒரு 1/2 முன்னாடி. அவங்க என்கிட்ட பேசி ஒரு 6 மந்த்ஸ் கிட்டேயே இருக்கும். சடனாக ஃபோன் பண்ணி கேஷுவலாக எல்லாம் பேசிட்டு, உடம்புக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு, அப்புறம் அவர் சடனாக கேட்குறாரு, இந்த மாதிரி பொண்ணு அமெரிக்காவில் இருக்கிறாளே, அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு. எனக்கு டக்குன்னு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு எதுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே, ஏன் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ட்ரம்ப்பு வந்து அங்கேருந்து 200 பேரை திருப்பி அனுப்பிச்சிட்டா அப்படி இல்லை, அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன், அந்த சொந்தக்காரு டிகிரி படித்த 75 வயசு இருக்கும். அந்தளவுக்கு வாழ்க்கையில் அனுபவம் இல்லை. அவங்களுக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, சின்ன பொண்ணுக்கும் 30 வயசு கிட்ட ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு வாழ்க்கையில் பெரிய மனுஷனாக இருக்கிற ஒருத்தர் அமெரிக்காவில் பிரச்சனை மீன்ஸ், இப்போது என் பொண்ணு எந்த இடத்துல இருக்கா, எந்த ஸ்டேட்டில் இருக்கா, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. என்கிட்ட கேட்குறாங்க, எந்த ஏரியாமா அப்படின்னு. என்னடா அதிசயமாக ஏரியாலாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஏரியா எல்லாம் சொன்னதுக்கப்புறம், இல்லை இந்த மாதிரி அதான் கேட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது வந்து முறைப்படி விசா எதுவும் எடுக்காமல் சட்டவிரோதமாக போனாங்க இல்லையா, அவங்கள திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம மாப்பிள்ளைக்கு தான் ஒர்க் விசா கிடச்சிருக்குல்ல, அப்புறம் பொண்ணுக்கு டிபெண்டன்ட் விசா, அவங்க அப்படி தானே போயிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன். அவங்கக்கிட்ட பேசும்போது கேஷுவலாக பேசிட்டேன். ஃபோன் வச்சதுக்கப்புறம் ரொம்ப கோபமாக வருது. இப்போ திருப்பி ஃபோனை பண்ணி அவரை கண்ட மேனிக்கு திட்டி விட்டுறலாம் அப்படிங்கிற அளவுக்கு, எங்கேயாவது ஏதாவது பிரச்சனைனா அந்த இடத்துல நம்ம சம்மந்தப்பட்டவங்க யாராவது இருந்தால் உடனே அவங்களுக்கு பிரச்சனையா இப்படியா கேட்பாங்க. 75 வயசாயும் கொஞ்சம் கூட இன்னும் ஒரு காமன் சென்ஸ் கூட இன்னும் அவங்களுக்கு வளரலை, தெரியல அப்படின்னா, இவங்கெல்லாம் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தால் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும்னு எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் அவங்க பெரிய பொண்ணு துபாயில் இருக்கா. அப்படி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் துபாயிலெல்லாம் பயங்கரமான மழை அப்படிங்கிற மாதிரி. என்ன துபாயில் மழையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் ஃபோன் பண்ணி, துபாயில் மழையாமா, அவங்க பொண்ணு வீட்டுக்கு வெள்ளம் வந்துருச்சான்னு நான் கேட்டேனா. என்னங்க இது, ஐயோ ஓ காட், இந்த மனுஷ பயலுகிட்ட பழகிறதுக்கு பேசாமல் இருந்துக்கலாம். உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள்.